குட் மார்னிங் கைஸ், ஹாப்பி சண்டே கைஸ். இன்னைக்கு வணக்கம் மக்களே. அதாவது கைஸ் பல்ல தேய்ச்சிட்டு வரேன் கைஸ். அதாவது இன்றைக்கி சண்டே கைஸ். ஸோ அதனால் நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பி பூங்காவுக்கு போகிறோம். பூங்காவுக்கு போய்ட்டு அப்படியே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறோம். ரேப்பிடோ புக் பண்ணி தான் போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும், ஜாலியாக பேசிகிட்டே போகலாம். யாருன்னே தெரியாத ஆளை புக் பண்ணி அப்படி பேசிட்டு போகிறோம். நான் அதை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு கைஸ். நம்ம ஃபைனலி இப்போ பூங்காவுக்கு வந்துவிட்டோம். இனிமேல் இதில் கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி இங்கே கிளம்பணும். அதாவது என்ன பேசுன்னு தெரில கைஸ். ஏதோ பதட்டமாக ஒரு மாதிரி இருக்குது. அதாவது ஒரே ஆள் ஃபோனும் கையுமா ஃபோனை தூக்கிட்டு இப்படி பேசியிருந்தேன். ஊர் உலகம் தப்பாக சொல்லாது, இப்போ உள்ள காலத்து தப்பாக சொல்ல இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எடுத்த உடனே பயமாக இருக்குது. ஏதாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு எடுப்பேன். பட் எனக்கு மறந்துடும். இப்போ கூட பாருங்கள், அங்கே ஆள் போகுது, பயமாக ஒரு மாதிரி இருக்குது. ஒருவா பார்க்குறாவோ. ஸோ அதனால தான் கைஸ் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் இது பண்ணுறேன். போன அந்த வீடியோவில் எப்படின்னா, நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன், அதை கூட மென்ஷன் பண்ணாமல் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. இன்றைக்கி சண்டே வீக்கெண்டு. இந்த வாரமும் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் தள்ளி போயிட்டுருக்கு. ஸோ ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க தானே போகிறோம். ஸோ பார்ப்போம் அந்த ஜிம்மையும் ஸ்விம்மிங் பூல்லையும். அதுக்கப்புறவு இதான் கைஸ் வியூ அழகாக இருக்கும். இதில் உட்காந்துட்டு அடி ஜாலியாக பார்க்கலாம். அந்த வியூலாம் நல்லா இருக்குல்ல. இப்படி உட்காந்துட்டு நான் பார்த்துட்ருப்பேன். அழகாக இருக்குது கைஸ். இப்போ தான் அழகாக ஒரு அதாவது இதுவரை நான் சொல்கிறேன், நான் எப்படின்னா ஹாஸ்டல் லைஃப்பெல்லாம் என்ஜாய் பண்ணதில்லை. ஸோ இப்போ இது நல்லா இருக்குது. அதாவது என் துணியை நானே துவைக்கிறது, சாப்பாடு எல்லாமே நம்மளா ரெடி பண்ணி அதாவது நான் சமைக்க மாட்டேன், ரூம்லேயே சமைக்க மாட்டாங்க எல்லாமே. ஆமாம் கைஸ், இங்கே எல்லாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஆகுனா இப்போ கூட கரெக்டாக ஒரு நான் இதில் இருக்கிற நேரத்துலேயே ஒரு 10 சொமோட்டோக்கார போயிடுவான். ஸ்விக்கி அப்படி எல்லாருமே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றான். வீட்டில் அப்படி என்ன வேலைன்னு தான் தெரியலை. இன்றைக்கி சண்டே தான், இன்றைக்கி கொண்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றான். ஸோ அதனால் புதுசாக இருக்குது என் அதாவது இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி தான் வந்தேன் ஜாலியாக. அதாவது புதுசாக இருக்கணும், எல்லாமே நம்மளாக க்ரியேட் பண்ணி நம்மளாக இது பண்ணணும். ஹாஸ்டல் லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். பட் இதுவும் ஒரு குட்டி ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஹாஸ்டல்லாம் அந்த ஏதாச்சும் இது பண்ணால் தப்புன்னு அப்படின்னு திட்டுவாங்க. இங்கே திட்டலாம் மாட்டாங்க, நம்ம இஷ்டம் தான். ஸோ ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்குது கைஸ். இதுவும் நல்லா தான் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த அம்மாவின் செல்லப்பிள்ளைன்னு சொல்லுவாங்கள்ல, அதே போல் எங்கள் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளை நான் தான். ஸோ இதுவரை என்ன எங்கேயுமே ஒத்தையில் விட்டதில்லை. அதாவது நான் ட்வின்ஸ் தானே, ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே போனாலும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் போவோம். வேறு அப்படி இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஸாச்சும் வந்துடுவாங்க. ஃபஸ்ட் டைம் யாரும் இல்லாமல் தனியாக போயிருக்கேன். ஸோ அதுவே நல்லா அதாவது கஷ்டம், பயந்து தான் வந்தேன். ஐயோ பயமாக, ஏதாவது புது இடம் எப்படி இருக்குமோ, யாருமே தெரியாது, புது ஆஃபீஸு எப்படி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு பயந்து வந்தேன். பட்டு அதாவது நினச்சதோட ஓகே கைஸ், எல்லாம் அவரின் கிருபை, கடவுளின் கிருபை தான். அப்படியே ஒன்றுனா இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். அதனால் எங்கள் அம்மா தான் பாவம். அதாவது என்ன சொல்லன்னா, அங்கேருந்து லாஸ்ட்டாக வரும்போது அள்ளி தந்தாங்க சாப்பாடை. அள்ளி தரும்போதே அழுதுட்டாவும். நான் சொன்னேன், சும்மா தான் போயிட்டு வரேன், நான்லாம் தங்க மாட்டேன், போயிட்டு சும்மா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணேன். லாஸ்ட் இங்கே வந்து அப்படியே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ பாவம் எங்கள் அம்மாவின் செல்லப்பிள்ளை நான் தான். ஸோ என்னையே எங்கள் அம்மா தான் பாவம் மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறவு என்ன கைஸ், ரேப்பிடோ புக் பண்ணேன் கைஸ். அதாவது இங்கே பாருங்களேன், வண்டி ஒருமா கிராஸில் போய் அங்கே இங்கேன்னு ஒருமா போய்ட்டுருந்தது கைஸ். சரி எப்போ வரட்டு நம்ம அதில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாட்டுக்கு அதிலேருந்து வெளில வந்து அப்படி உட்காந்துட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ பார்த்தேன் கைஸ். அப்போவே டிசைட் பண்ணிட்டேன், ஐயோ பேசாண்டாம் அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் கொடுத்து அப்படியே பின்னாடி குத்துக்கள் மாதிரி உட்காந்துட்டேன் கைஸ். ஸோ கொஞ்சம் பேசலை இந்த வீடியோவில், ஆனால் பேசினேன், உண்மையிலே நம்புங்க. அதுக்கப்புறம் என்னென்னா ஹெல்மெட், சேஃப்டி ஃபஸ்ட்டு கைஸ். ஸோ அதனால் ஹெல்மெட் தந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என் பெரியம்மாட்ட போயிட்டு கிரிக்கெட் விளாட்னேன் கைஸ். நானும் விளாட்னேன். என்ன கைஸ் சொல்ல
ஜோரமாக தான் இருக்குது. பட் அக்கறை பாருங்களேன், என்ன எவ்வளோ லேட் ஆனாலுமே இங்கே க்ரௌடு இருக்குது கைஸ் சென்னையில். ஸோ அதான் வந்தாரே வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்கிறாங்க போல். கைஸ் அதாவது இன்னைக்குள்ள நாள் சிறப்பாக முடிஞ்சிட்டு கைஸ். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு பாரு. எப்படி நம்ம தூங்கிக்கிட்டு காலத்து ஆஃபீஸ் போகணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இஸ்கி ஆல் பார்த்தீங்களா, ரூமில் இருந்தேன், போர் அடிச்சு. ஸோ ஃபோன் பண்ணி பேசலான்னா அது போர் அடித்தா அதுவும் தேவையில்லை, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு மழை வரப்போதே நல்ல சகுனமாச்சு. அதாவது போர் அடிச்சு கைஸ். அதனால சரி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வந்துருக்குறோம். அதாவது நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இங்கே வந்த என்னோடய ஸ்டோரி சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட் ஒர்க்காக வந்தேன் கைஸ். அப்போ எப்படின்னா மே 1 நினைக்கிறேன். அப்போ வந்தேன். வந்துக்கிட்டு அப்போ எப்படின்னா, அதாவது கரெக்டாக இங்கே ஸ்டே பண்ணணுன்னு தான் கைஸ் வந்தேன். பெட்ஷீட்டு எல்லாமே கொண்டு வந்தேன். எங்கள் அம்மாவோட சாரி கொண்டு எல்லாமே கொண்டு வந்தேன். அதனால் இங்கே வந்து பார்த்தேன், வந்துட்டு செட் ஆகலை. அதாவது அப்போ நான் இன்டர்வியூ ஒன்றுமே அட்டன் பண்ணல, ஒரு சின்ன கிளாஸுக்காண்டி வந்தேன். வந்துட்டு கிடைக்குன்னு சொல்லி ஒரு இதில் வந்தேன். லாஸ்ட்டு அந்த டைமில் இங்கே இது இல்லை, ஆள் எடுக்கலை, அதாவது வேக்கன்சி இல்லை. ஸோ அதனால் கிளம்பிட்டேன். ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ சும்மா தான், அதாவது இன்றைக்கி நைட்டு கால் வருது, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ உண்டு, நாளை கழிச்சு இன்டர்வியூ உண்டு, நாளைக்கு கிளம்பி வந்துடு அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. அதனால் நான் அவ்வளோ நாள் பசங்களோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். சரி சும்மா தானே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே எடுத்துகிட்டு வரல, ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு இங்கே வந்து பார்த்தா இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கொண்டு வரல, அம்மா சாரி கூட இல்லை. அதுக்குறவே இங்கே வந்துட்டு அம்மா செலக்ட் ஆகிட்டேம்மா நான் எப்படிம்மா அப்படின்னு சொன்னேன். சரி இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே பெரியம்மா வீட்டில் தான் எல்லாம் தந்தாங்க. தந்துட்டு இப்போ தனியாக ரூம் எடுத்து இருக்கிறேன். அதாவது நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. ஸோ அதனால் ஓகே தானா எனக்கெல்லாம் கிடச்சி அம்மாட்ட சொன்னேன், ஓகே நீ அப்போ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே இருக்கிறேன். அதாவது கைஸ் எப்போவும் அதாவது நீங்களே இதை நோட் பண்ணிங்களா எனக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னான், பர்சனலாக கால் பண்ணி சொன்னான், எப்போவும் நாங்கன்னே வருதில்ல, இது நம்ம அப்படின்னே வருது, நீ இப்போ சோலோவாக இருக்க அப்போவும் வருதுச்சா கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதாவது எப்போவுமே நாங்கள் தான் அப்படி தான் பேசி பழகிட்டேன்னா, ஸோ இப்போ நான் மட்டும் தான் அப்படின்னு இது பண்ணும்போது என்னாலே நம்ப முடியல கைஸ். அதாவது இவ்வளோ நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாராலையும் நம்ப முடியலை. ஸோ அதுவே ஓகே தான், நல்ல ஒரு இதாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபஸ்ட் எல்லாத்துக்கும். ஒருத்தர் நல்லா இருந்தால் இந்த ஊர் உலகம் சம்மதிக்காது கைஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த ரெயின் தான் கைஸ். அதுவும் நான் நல்லா இருந்தால் முடியாது. இப்போ அந்த மழை வருது, இப்போ கீழே போகணும், தலையெழுத்து. நான் இப்போ தான் அழகாக எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு அங்கே தள்ளி வச்சுக்கிட்டு செங்கெல்லாம் வச்சு செட் பண்ணிவிட்டு இதில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ மழை. சரி ஓகே கைஸ். அதாவது இங்கே ஊரில் மழை பெஞ்சுன்னா நல்ல மழையில் ஜாலியாக விளையாடிட்டு இது பண்ணலாம், ஏன்னா நாளைக்கு வேலைக்கு போகண்டாம் அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை, மழையில் நனைஞ்சால் நாளைக்கு காய்ச்சல் வந்தால் 2 நாள் லீவ் எடுக்கணும். அது எதுக்கு, அதனால நனையாமல் போகலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சால் நாளைக்கு மீட் பண்ணுவோம். அப்படிலட்டா நான் பார்ப்போம் கைஸ். இப்போ நான் ரூமுக்கு போகிறேன், ஹெவியாக வருது.